அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி வக்ர நிவர்த்தி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். ரிஷபராசிக்காரர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல வக்ரமாக இருந்து கொண்டு நன்மைகளை அதிகமாக செய்யாமல் பலம் இருந்து இருந்திருப்பார். ஆனால் வருகின்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்காரு, நேர்நதையில் சென்றிருக்கிறாரு. ஸோ இதுவரை குரு பகவானால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்காம இருந்துச்சோ இனிமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கப்பெறும். ஏன்னா இப்போ தான் குரு பலன் வரப்போகின்றது உங்களுக்கு. இதனால் குரு பகவானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க கடந்த 3 வருஷமாக ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து இப்போ நீங்கள் வெளில வரவே இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க அப்போ வாங்கின அடியில் காயமே இன்னும் ஆறலைன்னே சொல்லுவீங்க. ஆனால் சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த முறை பாக்கிய சனியாக இருந்து பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி அஷ்டம சனியாக இருந்து பல சோதனைகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இப்படி வாழ்க்கையில் அத்தனை பாடங்களையும் சொல்லி கொடுத்து விட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்னு, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நமக்கு வலின்னு வரும் பொழுது நம்ம பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னு அப்படின்னு ஒரு பெரிய அனுபவத்தை எல்லாமே கற்றுட்ருப்பீங்க. கடந்த காலங்களை பார்த்தீங்கன்னா பல நாட்கள் விரத்தியோக போச்சுன்னு உங்களுக்கு யாராலுமே மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். மனதளவில் நிறைய சோர்வாக இருந்த நாட்கள் அதிகமாக உங்களுக்கு உண்டாகியிருக்கும். எவ்வளோ பெரிய விஷயத்தை கூட எளிதாக சமாளிக்க முடிஞ்ச உங்களால் கடந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் சமாளிக்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. பல நாட்கள் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லாமல் இருந்திருப்பீங்க. ரிஷபராசி அன்பு உள்ளங்களே, இனி நீங்கள் எதுக்குமே கலங்க வேண்டாம். கடந்த சில வருடங்களை பட்ட வருடங்களுக்கு மருந்தை தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருக்கின்ற குரு வக்ர நிவர்த்தியும் அமைஞ்சிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அடுத்து 5 மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இடம் பெயர்க்கிறார். ஜென்ம குருவாகவும் அதுவும் மாறுகின்றார். ஜென்ம குருவாக இருந்து 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்வை செய்கின்றார். இது இன்னுமே அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. இதனால மிகச்சிறப்பான பலன்களை அடுத்த வருடம் ரிஷபக்காரருக்கு பெறுவீர்கள் என்பது கட்டாயம் உறுதி. மேலாக குருவை தவிர்த்து மற்ற வருட கிரகங்கள் சனியும் ராகு கேதுக்களும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது ரிஷப ராசிக்காரருக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னே சொல்லலாம். கடந்த 3.5 வருட காலங்களாக உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் சனி இருந்து எதையும் நல்ல விதமாக அனுபவிக்க முடியாமல் இருந்திருப்பீங்க. எல்லா விஷயத்திலும் ஒரு தடங்கள் உண்டாகியிருக்கும். இந்த வருடம் அது எல்லாம் மாறி ஜீவசன ஸ்தானமாக 10ஆம் இடத்திற்கு சனி இருக்க போகின்றாரு. பாவ கிரகங்கள் 10ஆம் இடத்திற்கு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும் என்பதனால சென்ற ஆண்டு இருந்து வந்த 9ஆம் இடத்தை விட சனிக்கு 10ஆம் இடம் ரொம்பவே நல்லது என்பதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலங்கள் மிகச் சிறப்பாகவே இருக்கும்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு மேஷ ராசிக்கு அப்புறம் ரிஷப ராசிக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்ட காசு வீச ஆரம்பிச்சிருக்குது என்பதனே கூறலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா 12 ராசியில் முதன்மையான பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் ரிஷப ராசியும் ஒன்றுனே நான் சொல்லுவேன். கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளாதாரத்துலேயும் சரி பண விஷயத்துலேயும் நீங்கள் பட்ட கஷ்டமும் சரி உங்களுக்கு ஒரு பம்பர் ப்ரைஸாக கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றை நிச்சயமாக குரு உயர்த்தி விடுவார். அதாவது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக வரும் காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இளைய பருவ ரிஷபராசிக்காரர்கள் பலர் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை அடைந்து தன்னம்பிக்கையை இழந்திருப்பீங்கன்னே சொல்லுவீங்க. சிலருக்கு நல்ல வேலை இல்லாமல் இருப்பீங்க, சிலருக்கு வேலையே இல்லை, சிலருக்கு கிடைத்த வேலை கை நழுவி போயிருக்கும், இன்னும் பலருக்கு வாய்ப்பை அடுத்தவர்கள் தட்டி பறித்து சென்றிருப்பாருங்க.
என்ற நிலைமையே தான் சென்ற வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருந்தது. இனிமே பார்த்தீங்கன்னா மாறிடும். சுய தொழில் புரிபவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைமைகள் மாறி தொழிலில் சூடு பிடிக்கும். வருமானமும் நல்ல வரும். வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி போன்றவையில் பார்த்திங்கன்னா திரவம் சம்மந்தப்பட்ட தொழில் வகையிலும் சரி ரொம்ப ரொம்ப நல்ல வருமானம் இருக்கும். சினிமா மற்றும் தொலைக்காட்சி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த 1.5 வருடங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு பல நன்மைகளையும் பெறுவீர்கள். உங்களுடைய வேலை, தொழில், லாபம், மேன்மை என்ற அனைத்துமே கிடைக்கும். எதிரிகள் உங்களுக்கு கட்டாலே ஓடிவிடும். உங்களுக்கு மறைமுக எதிரிகள் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் விரும்பப்படுத்தும் எண்ணமும் ஈடேறும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாறுதல் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களும் சரி, சிற்றுண்டி, வீடுதி, லாட்ஜ் போன்ற வாடகை, கலைத்துறைகள், டெக்டைல்ஸ் போன்றவையில் சிலருக்கு வருமானம் சேரும். கடன் தொல்லையில் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முடிவு காலம் பிறக்கும். கடலை அரைப்பதற்கான வழியும் தெரியும். கடனை தீர்த்தே ஆக வேண்டும் என்ற வருமானமும் கூடி வரும். இதுவரை உங்களுக்கு விரோதியாக நினைத்தவர்கள் அனைவரும் மனம் மாறி நட்பு பாராட்டுவார்கள். கடந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுடைய ஆளுமை திறன் பாதிக்கப்பட்டு உங்களில் சில நட்பை இழந்து விட்டிருப்பீங்க. இது போன்றவர்கள் அனைவருக்குமே புத்துணர்வும் நற்பெயரும் கிடைச்சிருக்கும் என்பதனால் பெரிய வருத்தங்கள் எதுவும் இனி இல்லை. தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்து கொள்வதற்கு நல்ல நேரம் இதுவாக அமைகின்றது. அவர்கள் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். பணியாளர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் நினைத்தது போலவே வேலையும் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லையாக இருந்தவர்கள் அனைத்துமே விலகி ஓடிவிடும். சில தொழில் முனைவோர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை கிடைத்து அமோகமான தொழில் வெற்றியை பெறுவார்கள். விடாமுயற்சியுடன் எதையும் செய்வதன் மூலமாக கடவுள் நாள் உங்கள் பக்கம் இருந்தும் அருமையான வீடு கட்டலாம், பிளாட் வாங்க முடியும், வண்டி வாகனம் போன்றவை வாங்கலாம். வாகன யோகம் சிறப்பாகவே இருக்கின்றது. பழைய வண்டியை விட்டுவிட்டு புதிய வண்டியை நல்ல மாடல் வாங்குவீங்க. வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதனால் பார்த்தீங்கன்னா பேச்சினாலேயே மற்றவர்களை கவர்ந்து அதனால் லாபமும் அனைத்தும் வரும். பேசுவதன் மூலமாக பணம் வரும் துறைகளான ஆசிரியர் பணி மற்றும் மார்க்கெட்டிங் போன்ற விற்பனை பிரிவில் உள்ளவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போன்ற ஆலோசனை போன்றவர்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நன்மைகளை உண்டாக்கும். பெண்கள் மேன்மை அடைவீர்கள். வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் உண்டாகும். வீட்டிலும் அலுவலகத்திலும் மாறி மாறி அவஸ்தைப்பட்ட நிலைமை மாறி நிம்மதி கிடைக்கும். பெண்கள் செய்கின்ற தொழிலில் அதிக முயற்சி இல்லாமலேயே நிறைவுகள் லாபம் உண்டாகும். கண்மூடி கண் திறப்பதற்குள் பாக்கெட்டில் எப்படி பணம் வந்தது, எப்படி சொல்ல முடியாத அமைப்பில் பண வரவு தற்பொழுது ஏற்படுத்திவிடும். அலுவலகங்களிலும் சரி நல்ல பெயர் உண்டாகும். இழந்து போன பெருமையை மீண்டும் மீட்டேற்பீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் ஒருபுட்டு வந்திருந்த எண்ணங்கள், திட்டங்களும், கனவுகள் ஆகியவை நினைத்தபடியே நல்லபடியாக நடக்கும் காலமாக அமைகின்றது. பணவரவை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே நல்லாகவே இருக்கிறது. பணத்தை சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்கள். சுப செலவுகள் அப்படின்றது கட்டாயம் உங்களுக்கு வந்தேறும். ரிஷபராசி பலர் இனிமே திடீர் புகழ் அடைவீர்கள். அவரவர் துறைகளில் அவரவர் வயிற்றுக்கேற்ப சாதனைகளும் பெறுவீர்கள் என்பது உறுதிதான். ரிஷபராசிக்காரர்களுக்கான இப்பொழுது பரிகாரத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் பிறந்தவர்கள் புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்தவாறு இருக்கும் கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதனால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்கிவிடும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் கிளிகள், வண்ணப்பறவைகள் போன்றவை கூண்டில் அடைத்து வளர்க்கக்கூடாது. இது பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுந்த கொண்ட உங்கள் ராசியின் அதிபதியாக சுக்கிர பகவானின் தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சரிங்க, இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.